வணக்கம். வாழ்க வளமுடன். மட்டன் கோலா உருண்டை மாதிரி ப்ரெட்டு உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி ஒரு கோலா உருண்டை செய்யலாம். அதை எப்படி செய்யலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸு அப்படிங்கிறதே பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெட் அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கைட்டு மசிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு கடலை மாவு அதையும் போட்டுக்கோங்க. இல்லை பொட்டுக்கடலை மாவு போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதையும் அந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் தூள் போடுறத நான் எடுக்க மறந்துட்டேன். 1 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சதை இந்த மாதிரி உருண்டையாக ஃபஸ்ட்லேயே உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும். சிம்மில் வச்சிங்க அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். அதனால் மீடியமாக வச்சு ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா இதை பார்த்தீங்களா, இதில் 1-2 கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கருப்பு ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன் ஹையில் வைக்காதீங்கன்னு. இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி பாருங்கள். சின்ன வெங்காயம், புளி, பூண்டு, வரமிளகா, உப்பு இது மட்டும் சேர்த்து இதுக்கு ஒரு சட்னி அரைச்சி அப்படியே ராவாக சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.